அப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாமா? இல்லப்பா. பயந்துட்டியாமா? என்னப்பா உங்க கண்ணுல தண்ணி? சாரிமா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இல்ல அப்பா, நீங்க ரொம்ப நல்லவரு, எனக்கு தெரியும். இல்லம்மா, நான் ரொம்ப கெட்டவன். ஒரு நாள் கூட உங்ககிட்ட அன்பா பேசினதே இல்லை, உன்னை கொஞ்சினது இல்லை, உன் கூட நான் விளையாடினதே இல்லை. உன்னை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டேம்மா. இனிமே எப்பவும் அப்படி செய்ய மாட்டேன். ஐ லவ் யூ மா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு அப்பா. இனிமேல் எப்பவும் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது, சரியாம்மா? நானி, அழ வேண்டாம். இங்க பாரு, அழக்கூடாது. நாளைக்கு உன் பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிருக்காரு உங்க அப்பா. அப்படியே அப்பா? ஆமாமா. சாப்பாடு ரெடியா இருக்கு, நீ போய் சாப்பிட்டுக்கிட்டே இரு. நானும் அப்பாவும் உனக்கு புது ட்ரெஸ், கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வரோம். ஸ்வீட் மம்மி. கண்ணா, உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா செஞ்சு வச்சிருக்கேன். வயிறு நிறைய சாப்பிடணும். நாங்க போன உடனே திரும்பி வந்துருவோம், சரியா? ஓகே மா. ஸ்வீட் கேர்ள். நானி, என்னப்பா? உன் பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். நாங்க போய் சாக்லேட்டு, கேக்கு, ஃப்ராக்கு, ஷூஸு, புக்ஸு எல்லாமே வாங்கிட்டு வரோம். ஓகே? யார் வந்தாலும் கதவை திறக்காத, யார் வந்தாலும் உள்ள விடாத. ஓகே? ஓகே அப்பா, நீங்க வர்ற வரைக்கும் நான் யாரையும் உள்ள விட மாட்டேன். குட் கேர்ள். அப்பா, I love you அப்பா. I love you அம்மா. அப்பா, நான் உங்க ரெண்டு பேருக்காகவும் காத்துக்கிட்டு இருப்பேன். வேகமா வந்துருங்க. ஹே பிங்கி, உனக்கு தெரியுமா நம்ம அப்பா எவ்வளவு நல்லவரா மாறிட்டாருன்னு? இன்னைக்கு என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து எங்க மம்மியும் டாடியும் எனக்காக கேக்கு, சாக்லேட்டு, ட்ரெஸ், ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. உனக்கு தெரியுமா? அப்பா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம் என்ன?
அப்பா, அம்மா, அப்பா, கதவை தேருங்கப்பா. அப்பா, அம்மா, பேப்பர். அம்மா, அப்பா, அப்பா. என்ன ஒரு வாரத்து பால் பேப்பர் எல்லாம் எடுக்காம வெளியிலே கிடக்குது? நான் ஒரு மாசம் கழிச்சு திருப்பதியிலிருந்து வீட்டுக்கு வந்தேன். வீடு பூட்டி இருந்தது. எல்லா இடமும் குப்பையா கிடந்தது. அவங்க எங்க போயிருப்பாங்க கூட தெரியாது. ஒரு நாள் 2 நாள் காத்திருந்தேன். யாரும் வரவே இல்லை. வீட்டுக்குள்ள இருந்து கெட்ட வாசனை வர ஆரம்பிச்சது. சந்தேகம் வந்து கதவை திறந்து பார்த்தேன். ஐயோ பாப்பா, ஐயோ பாப்பா, என்னமாச்சு உனக்கு? நான் போறதுக்கு முன்னாடி நல்லாதாமா இருந்தேன். இப்ப என்னமாச்சு? கடவுளே, இந்த குழந்தைய போட்டு ஏமா அப்படி பாடா படுத்து? கடவுளே, இந்த குழந்தைய ஏமா அப்படி கொடுமைப்படுத்துற? நான் என்ன பண்ணுவேன் பாப்பா? ஐயோ பாப்பா.
வேணாப்பா. வாழும்போது எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காம, அப்பா அம்மா பாசத்தையும் கொடுக்காம, இப்படி அநியாயமா அவர் உயிரை எடுத்துக்கிட்டீங்க. முதலாளி அம்மாவும் ஐயாவும் இது வரைக்கும் எங்க போனாங்கன்னு எதுவுமே தெரியலையே. குழந்தை இறந்த விஷயத்த அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறதே எனக்கு தெரியலையே. நானி, என்னப்பா? உன் பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். நாங்க போய் சாக்லேட்டு, கேக்கு, ஃப்ராக்கு, ஷூஸு, புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரோம். ஓகே? யார் வந்தாலும் கதவை திறக்காத, யார் வந்தாலும் உள்ள விடாத. ஓகே? ஓகே அப்பா. நீங்க வர்ற வரைக்கும் நான் யாரையும் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். நாங்க வர்ற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள யாரையும் சேர்க்க கூடங்கிறத ஒரே காரணத்துக்காக, அவங்க அப்பா சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவன் இந்த வீட்டுக்குள்ள யாரையுமே சேர்க்கல. அதுக்கு மேல இந்த பொண்ணுக்கு யாரு மேலேயும் எந்த கோபமும் இல்லை. தயவு செய்து அவளை விட்டுருங்க குருஜி.